உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic 90942 8888. ஷூட்டிங் டைம்லையுமே வந்து இவங்க அந்த ஷூட்டிங் ஸ்கெடியூல் முடிஞ்சாலுமே கூட அந்த ஃப்ரீ டயத்துலேயே ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஜோவியலாக பழக ஆரம்பித்தாங்க, வெளியில் போக ஆரம்பித்தாங்க, பேச ஆரம்பித்தாங்க, பழக ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட் வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் ஆனதாகவும், அந்த தப்பாக ப்ரொஜெக்ட் ஆனதுனால தனுஷ் இதனால் சில இடங்களில் வந்து கடுப்பானதாகவும் அப்படின்னு ஒரு பேச்சும் அடிபட்டுச்சு. அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய ப்ரைவேட் லைஃப்பை நீங்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு. நயன்தாரா பண்ணுறதும் ஒரு வியாபார நோக்கம். ஸோ அந்த வியாபார நோக்கத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறதுனால. ஆனால் இவருக்கு வந்து தனிப்பட்ட அந்த ஒரு என் மேலே பழி வாங்குற அந்த எண்ணம், வெறுப்புணர்வு காரணமாக தான் இவர் இப்படி நடந்துக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. 2 வருஷமாக நீங்கள் போராடி இருக்கீங்க, 2 வருஷமாக அவர் வந்து செவி சாய்க்கலை. அப்படி இருக்கும்போதும் நீங்கள் எப்படி வந்து ஒரு பெரிய லீகலான ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்கிற இடத்துல எப்படி அந்த 3 செகண்ட் கிளிப்பை யூஸ் பண்ணுறீங்க? எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து எப்படியோ வந்து எவ்வளவோ கஷ்டம் பண்ணி, இன்னும் சொல்ல போனால் நிறைய ஸ்ட்ரகிளில் ஃபேஸ் பண்ணாங்க அவங்க. 1-2 அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாத ஸ்ட்ரகிள்லாம் நிறையா ஃபேஸ் பண்ணாங்க. அதாவது தனுஷ் அவர்கள் வந்து பேசினது வாழ வாழ விடு, அன்பை பரப்புங்க. அவர் மேடையில் நடிக்கிறாருங்கிறது உங்களுக்கு இப்போ தான் தெரியுமா என்ன? இந்த பிரச்சனை வந்து இதுதான் பூச்சி முழுகிறது தான். இவங்க அங்கே கொடுத்துருக்க அறிக்கையில் என்னென்னா, அவங்களுக்கு கிளிப்பு வேணும், அது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து நான் தனுஷ் அவர்களோட படங்களில் பேரப் பண்ண நடிகைகள் எல்லாமே அந்த போஸ்டர் லைக் பண்ணியிருக்காங்க. பார்வதி அவர்கள் வந்து ஸ்டோரியே போட்டிருக்காங்க நயன்தாராவுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து. நாம் யாருன்னு நமக்கு தெரியும், என் பசங்களுக்கு தெரியும், அந்த சிவனுக்கு தெரியும் அப்படின்னு பஞ்ச் டைலாக் பேசிட்டு போயிட்டே இருப்பார். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இன்றைக்கி வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, தனுஷ் அவர்கள் மேலே நயன்தாரா அவர்கள் வச்சுருக்க ஒரு குற்றச்சாட்டு தான். அதாவது வந்து அந்த டாக்குமெண்ட்ரி நயன்தாரா பிஹைண்ட் த ஃபேரி டேல், அதுக்கான அந்த டாக்குமெண்ட்ரிக்கு என்ஓசி வழங்கலை தனுஷ் அவர்கள். நானும் ரவுடி தான் படத்தில் இருக்க சில கிளிப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது கேட்டோம், அது வழங்கலை. அது இல்லாமல் அதை மீறி ஒரு சின்ன கிளிப் யூஸ் பண்ணதுக்கு 10 கோடி வந்து நஷ்ட ஈடு கேடு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அப்படின்னு. இது 2 வருஷமாக வந்து நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து அவங்க சொல்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, இது தனுஷ் கேட்குறதுக்கு முன்னாடி இளையராஜா சார் பாடல்களை வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணார்ல, அது சரி நினைக்கிறீங்களா, தவறு நினைக்கிறீங்களா? என்ன தனிப்பட்டு கேட்டிங்கன்னா அது ஒரு தவறு தான். ஏன்னா வந்து ஒரு இசை அது எல்லாரும் பொதுவாக பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? அதுக்கு நான் தான் உரிமை கொண்டாடுவேன் அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? ஆனால் லீகலாக அவருக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்துச்சு? அது அவர் பார்க்கும்போது சரிதான், நீங்கள் சொல்கிறது சரிதான்ற மாதிரி இருந்தது. பொதுவாக வந்து நமக்கு தெரியும், இது காமனாக எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு விஷயம். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச விஷயத்த இப்போ இளையராஜா மாதிரியான ஆட்கள் வந்து அந்த இசைக்கலைஞர்களை எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும்போது அது காமனான ஒரு விஷயம் தானே, அதை ஏன் இது பண்ணணும் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நயன்தாராவுடைய ப்ரைவேட் லைஃப். அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய ப்ரைவேட் லைஃப்பை நீங்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஒரு ப்ரைவேட் லைஃபு, அவங்களுடைய மேரேஜ் லைஃபு எல்லாருடைய வாழ்க்கையில் ரொம்ப உன்னதமான ஒரு மூமெண்ட்டு. அந்த மூமெண்ட்டை நயன்தாரா ஏன் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஒரு பெரிய ஓடிடி தளத்துக்கு சேல் பண்ணணும், அதை ஏன் வந்து அதை பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படிங்கிறத என்னுடைய முதல் கேள்வியாக இருக்குது. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பமாக கூட இருக்கலாம்ல சார்? அவங்களும் அங்கே சேல் தானே பண்ணுறாங்க. இருக்கலாம். இப்போது நமக்கு யாராவது ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னா அந்த மேரேஜ் ஆல்பத்தை வச்சு வீட்டில் வச்சு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுவோம், பார்ப்போம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அதை பற்றி சிலாகிச்சு பேசுவோம். இவ்வளோ தான் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா? இப்போ ஒரு செலிப்ரிட்டிஸே அவங்களோட மேரேஜ் லைஃப் எதையாவது எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது போய் வெளியில் போய் பப்ளிசிட்டி பண்ணுறாங்களா என்ன? இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நயன்தாரா அவங்க வந்து அந்த கிளிப்புக்காக என்ஓசி கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக போராடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். தனிப்பட்ட முறையில் எனக்கு என்னென்னா, அது அவங்களுடைய ப்ரைவேட் லைஃப்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கிற அந்த ஒரு ஜாய் ஆஃப் மூமெண்ட்ஸுன்னு நிறையா இருக்குது. அந்த மூமெண்ட்ஸை வந்து எல்லோரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதில் எந்த தவறும் கிடையாது. அது அவங்களுடைய ஓன் சேனல்லையே வந்து அவங்களே ரிலீஸ் பண்ணலாம். ஈவன் அந்த மூமெண்ட் அப்போ எல்லோரும் வந்ததை எல்லாருமே வந்து பப்ளிசிட்டி பண்ணி எல்லாமே போஸ்ட்டும் போட்டாங்க. திரும்ப நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அது ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் நாங்கள் ரெடி பண்ணி எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு ஒன்று பண்ணது வந்து அது ஒரு வியாபார நோக்கம். முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது, நயன்தாரா பண்ணுறதும் ஒரு வியாபார நோக்கம். ஸோ அந்த வியாபார நோக்கத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறதுனால நிறைய இடங்களில் அவங்களுடைய சாங்ஸு ஹிட்டான விஷயங்கள், அதே மாதிரி நானும் ரவுடிகளெல்லாம் இவங்களும் விக்னேஷ் சிவன் அவர்களும் வந்து காதலிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மூமெண்ட்டில் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து மெமரி மூமெண்ட் அப்படின்றதுனால அதை வந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அது இவங்க கேட்கலை.
இவர் வந்து தனுஷ் வந்து கொடுக்க மாட்டார். ஏன்னா தனுஷ் அந்த படத்துடைய ப்ரொடியூசர். ஆனா மத்த படத்துல இருக்கிறதெல்லாம் அவங்க எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்களா? அதையும் குறிப்பிட்டிருக்காங்க. நான் மத்த படத்துல வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, அங்க இருக்க தயாரிப்பாளர்கள்லாம் ரொம்ப பெருந்தன்மையா வந்து குடுத்துட்டாங்க. ஆனா இவருக்கு வந்து தனிப்பட்ட அந்த ஒரு என் மேல பழி வாங்குற அந்த எண்ணம், வெறுப்புணர்வு காரணமா தான் இவர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சரி, அது சொல்லியிருக்காங்க. இருக்கட்டுமே. வெறுப்புணர்வு, பழிவாங்குற எண்ணம் எதுவுமே இருக்கட்டுமே. லீகலா யாரு அதுக்கு? அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் யாரு? தனுஷ் அவர்கள் தான். அவர் வந்து லீகலா ப்ரொடியூசர். அவர் வந்து அவருடைய கிளிப்பை யூஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அவருடைய முடிவு தானே. ஆனா ஆனா பார்க்கும்போது தனுஷ் அவர்களும் நயன்தாரா அவர்களும் கடந்த காலத்துல வந்து நண்பர்களா இருந்தவங்க தான். அப்படி இருக்கும்போது என்ன பெருசா பழிவாங்குற அந்த விஷயம் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது பார்க்குற எல்லாருக்குமே. யாரு நண்பர்கள், எதிரிகள் அப்படிங்கலாம் கிடையவே கிடையாதுங்க. இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம வெளியில் பார்க்குற ஒரு கட்டமைப்புக்காக அப்படி இருக்குங்க. ஆனால் உள்ளே இருக்கிற 1008 விஷயங்கள் வந்து அந்த காழ்ப்புணர்ச்சிகள் வந்து அவங்களுக்குள்ளே தெரியும். அதை நம்ம காட்டிக்க மாட்டாங்க மேடம். எப்போவுமே ஏன் காட்டிக்க மாட்டாங்க அப்படின்னா, இப்போது ஒருத்தவங்களுக்குள்ளே இருக்க ஒரு பகைமை பாராட்டுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகும், பிஸ்னஸ் ப்ராப்ளம் வரும். இப்போ பிஸ்னஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னா ப்ரொடியூசர் போட்ட பணம் எடுக்க முடியாது. நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதுக்காக வந்து சில விஷயங்கள் வந்து நாசுக்காக அவங்களுக்குள்ளே ஹேண்டில் பண்ணிக்கிட்டு தான் போவாங்களே தவிர அதை வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. இது ஃபஸ்ட் டைம் வந்து தனுஷ் மேலே வைக்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து நயன்தாரா அவர்கள் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அது பாராட்டுக்குரிய விஷயம். அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இது பாராட்டுக்குரிய விஷயமா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நயன்தாரா சைட்லேருந்து அவங்க பண்ணுறது வந்து ஒரு பப்ளிசிட்டி தான். அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு மூமெண்ட்டை வந்து அவங்க நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஒரு ஓடிடி தளத்தில் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய முதல் கேள்வி. ஆனால் இந்த சைடு வந்து தனுஷ் பண்ணது தவறாகவே இருக்கட்டுமே, அவர் கிளிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு, எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னாலுமே அவர் ஒரு தயாரிப்பாளர், முறைப்படி வெயிட் பண்ணியிருக்காங்க, கொடுக்கல அப்படின்னும் அவங்க அப்போவே இமீடியட்டாக ஆல்டர்னேட்டிவாக யோசிச்சுருந்துருக்கலாம். ஆனால் இவங்க ஏன் அந்த இடத்துல பிடிவாதமாக இருக்காங்க? ஏன்னா அங்கே தான் வந்து அவங்களுடைய அந்த காதல் மலர்ந்த தருணம். அந்த மலர்ந்த தருணத்தில் எனக்கு அது ரொம்ப மூமெண்ட்டு, அது வேணும் அப்படின்னு அவங்க பிடிவாதமாக நிற்கிறாங்க. தனுஷ் அவர் கொடுக்கணும். அது காழ்ப்புணர்ச்சியாக இருக்கட்டும், பொறாமையாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருந்துட்டு நயன்தாரா அவங்க மேலே தான் தப்பு இருக்குது. இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது அவங்க மேலே தான் தப்பு. அவங்க வந்து வெயிட் பண்ணும்போது நான் என்ன சொல்கிறேன், 2 வருஷமாக நீங்கள் ஏங்க வெயிட் பண்ணுறீங்க? சரி, நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நான் எதுவுமே குறை சொல்லலை. ஸ்டேட்மெண்ட்டு ஒன்று கேட்குறாங்க, என்ஓசி வேணும்னு கேட்குறாங்க, அது நியாயம்தான். முறைப்படி கேட்டு அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. தனுஷும் பெருந்தன்மையாக கொடுத்துருந்துருக்கலாம், பிரச்சனை அந்த இடத்துலேயே சால்வ் ஆயிருந்திருக்கும். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது தனுஷ். அந்த இடத்துல முடிவெடுக்கிற இடத்துல அவர் இருக்கார். அவர் வந்து அவரோட கேரக்டர் என்ன, இப்போ சொல்கிறாங்களா கேரக்டர் அசாசினேட் பண்ணுறோம், நீ எப்படி வெளியில் அவங்க ரசிகர்கள் முன்னாடி நீங்கள் அப்பாவித்தனமாக முகத்தை வச்சுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே வந்து நீ எப்படி என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியும். இது அப்போ நீங்கள் இதையும் சேர்த்தெல்லாம் சொல்லியிருந்துருக்கணும். இப்போ தனுஷ் அவர்களுக்கு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த படத்துடைய ஒரு சின்ன கிளிப்பை கொடுக்கறதுல அவருக்கு என்ன பெரிய பிரச்சனை, நஷ்டம் ஏற்பட்டுற போது நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த படத்தை கொடுக்கறதுனால அவருக்கு பெருசாக நஷ்டம் இருக்காதுங்க. ஒரு பொறாமை தாங்க. ரொம்ப என்ன பொறாமை இருக்கு? ஒரு பெரிய பொறாமை அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, அந்த படத்தோட ஷூட்டிங் அப்போ நிறைய கேள்விப்பட்ட விஷயங்கள் என்னென்னா, ஷூட்டிங் டைம்லேயுமே வந்து இவங்க அந்த ஷூட்டிங் ஸ்கெடியூல் முடிஞ்சாலுமே கூட அந்த ஃப்ரீ டயத்துலேயே 2 பேருமே வந்து ரொம்ப ஜோவியலாக பழக ஆரம்பித்தாங்க, வெளியில் போக ஆரம்பித்தாங்க, பேச ஆரம்பித்தாங்க, பழக ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட் வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் ஆனதாகவும், அந்த தப்பாக ப்ரொஜெக்ட் ஆனதுனால தனுஷ் இதனால் சில இடங்களில் வந்து கடுப்பானதாகவும் அப்படின்னு ஒரு பேச்சும் அடிபட்டுச்சு. அப்பவே அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து இவரோட ப்ரொடக்ஷன்ல பண்ணவே இல்லை, ஒர்க் பண்ணவே இல்லை நயன்தாரா அந்த படத்துக்கு அப்புறம் எதுவுமே. அது இருக்கத்தானே செய்யும். இப்போது அந்த காழ்ப்புணர்ச்சி இருக்கும். 2வது வந்து இந்த கிளிப்பை வந்து இதனாலேயே வந்து நம்ம கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது, நான் ஏன் இது பண்ணணும் டிசைட் பண்ணணும் அப்படின்னு இருக்குல்ல. அதை தாண்டி உள்ளுக்குள்ளே வந்து 1008 வேறு ப்ரைவேட்டான நிறைய விஷயங்கள்லாம் உள்ளே ஓடும். அது எல்லாமே நம்ம நோண்டலாம் முடியாது. அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் காமனாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இந்த ஒரு பொறாமை தான். நான் என்ன சொல்ல பொறுத்த வரைக்கும், தனுஷ் வந்து நான் நல்லவரா அப்படின்லாம் கேட்டால் நான் அதெல்லாம் சொல்லவும் மாட்டேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஃபஸ்ட்டு அவங்க வெளியில் எழுப்பி எடுத்துருவாங்க. ஆனால் ப்ரொடியூசருடைய கண்ட்ரோலில் இருக்குது. அவர் கொடுக்குறதும் கொடுக்காமல் இருக்கிறதும் அவருடைய விருப்பம். ஸோ இந்த விஷயத்தில் தனுஷ் அவர்கள் மேலே தப்பு கிடையாது, அது அவருடைய விருப்பம். அவர் அப்போவே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னும் போதே இவங்க அப்போவே வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்துருந்துருக்கலாம். இவங்க அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 3 செகண்ட் டீசரில் வந்து நாங்கள் பேசின அந்த கிளிப்பு டயலாகை வந்து போட்டதுக்கே வந்து நீங்கள் 10 கோடி ரூபா நஷ்டம் கேட்டிருக்கீங்க அப்படின்னு விக்னேஷ் சிவன் அவர்களோட இப்போ ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. இதுக்கு தான் 10 கோடி நஷ்டம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தனுஷ் அவர்கள் தரப்புல வந்து என்ன மாதிரி விளக்கங்கள் கொடுப்பாரான்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல கொடுத்தா என்ன மாதிரி விளக்கம் அவர் கொடுக்கவே மாட்டாருங்க. கொடுக்க மாட்டாரு. ஏன்? அவர் ரொம்ப சிம்பிளா என்ன சொல்றாரு, நாம யாருன்னு நமக்கு தெரியும், என் பசங்களுக்கு தெரியும், அந்த சிவனுக்கு தெரியும் அப்படின்னு பஞ்ச் டைலாக் பேசிட்டு போயிட்டே இருப்பாரு. அவர் இதுவரைக்கும் என்ன எதுக்காவது ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரா? கிடையாது. பெருசா அவருடைய விளக்கம் அவங்க பர்சனல் லைஃப்லயே ஒரு பெரிய பிரேக்கப் நடந்ததுக்கு எங்கேயாவது போய் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரா? இல்லை.
இல்ல பர்சனல் வேற. இது வந்து ப்ரொஃபஷனலா ஒருத்தவங்க வந்து குற்றச்சாட்டு ரொம்ப வெளிப்படையா வைக்கிறாங்க. இவர் வந்து என்ன பழிவாங்குற நோக்கத்துல இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு வெளிப்படையா சொல்லும்போது, அவரு தரப்புல இருந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு சொல்லணும்ல, சொல்லுவார்ல. இல்ல சொல்ல வேண்டாம் அப்படின்னு விட்டுருவாரா? அதுதான் என்னோட கேள்வி. யா எல்லாருமே வந்து தனுஷ் இப்போ அப்படி பார்த்தா, நீங்க இந்த நயன்தாரா பிரச்சனை இப்படி ஓர வைங்க. இதுக்கு முன்னாடி நெறைய நடிகைகள் அவங்க குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு போனதுக்கு ஒரு நடிகர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜெயம் ரவி, ஆர்த்தி ரவி பிரிஞ்சதுக்கும், அதே மாரி ஜிவி பிரகாஷ், சைந்தவி பிரிஞ்சதுக்கும், இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு லிஸ்ட் போடுறாங்க அப்படின்னா, இதுக்கு காரணம் இவங்க படத்த நடிச்சதுக்கப்புறம் பிரிஞ்சுறாங்க. தனுஷ் கூட நடிச்சாலே வந்து அந்த குடும்பத்தில ஒரு பெரிய விரிசல் விழுந்துருதுப்பா. அப்படி ஒரு அப்படிங்கிற ஒரு செட் குற்றச்சாட்டு ஆயிடுச்சு. இருந்துச்சு. ஒரு அது எங்கேயாவது இமேஜ் தனுஷ் செட் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. ஏதாவது வந்து போய் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தாரா? கிடையாது. எங்கேயாவது குடுத்தாரா? எதுவும் குடுக்கலைல்ல. குடுக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல. நம்மளோட கற்பனைக்கெல்லாம் வந்து அவர் ஏன் பதில் சொல்லணும்? சரி, இப்போ டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தாலே தனுஷ் அவர்களுடைய பேர் அடிபடுதுன்னா, நாளைக்கு இப்போ என்ஓசி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னா, மறுபடியும் அவருடைய பேர் அடிபடுற அந்த ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுமா இந்த பிரச்சனைக்கு அப்புறம்? வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா, ஒண்டர் பார்ல அவங்க வந்து படம் பண்ணியிருக்காங்க. அந்த பண்ண படத்துக்காக தான் வந்து அவங்க வந்து இவ்வளோ தூரம் மன்றாடுறாங்க. உண்மை என்னன்னா, அவங்களோட ஓன் பேனருங்க. அதனால வந்து அதில வந்து அவங்க லீகலா கிளிப்பு வேணும் எதுன்னா, குடுக்க வேண்டியது அஸ் அ ப்ரொடியூசர், ஓனர் அவர் தான் ரைட்ஸ் வச்சிருக்காரு. குடுக்குறதும், குடுக்காம இருக்கிறதும் அவருடைய விருப்பம். சரிங்களா? இப்ப நயன்தாரா வந்து இவ்வளோ தூரம் பெரிய நடிகை ஆயிட்டாங்க. அது எந்த பின்புலமும் இல்லாம வந்திருக்காங்க. பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். எந்த பின்புலமும் இல்ல. ஃபிலிம் பேக்ரவுண்டும் கிடையாது. ஒரு சாதாரண ஆங்கரா இருந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா, அவங்களுடைய முயற்சி, உழைப்பு அதெல்லாம் நம்ம வந்து பாராட்டணும். பெரிய பாராட்டே ஆகணும். எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து எப்படியோ வந்து எவ்வளவோ கஷ்டம் பண்ணி இன்னும் சொல்லப்போனா நெறைய ஸ்ட்ரகிள்ல ஃபேஸ் பண்ணாங்க அவங்க. 1, 2 அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாத ஸ்ட்ரகிள்லாம் நெறையா ஃபேஸ் பண்ணாங்க. இது எல்லாத்தையும் கடந்து அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமான மொமெண்ட்டா அவங்க ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்த பண்றாங்க. அதுவரைக்குமே கரெக்ட்டு. இவங்க இவங்க யோசிக்கிற விஷயம், இவங்க தாட் ப்ராசஸா நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்ட்டுங்க. ஆனா, இவங்க கேட்குற இடம் வந்து குடுக்க மாட்டேன் அப்படின்னு நிக்கும்போது, நான் ஏங்க போராடி கஷ்டப்படணும்? இப்போ அந்த அந்த ஒரு மொமெண்ட்ல அந்த ஒரு கிளிப்பு இல்ல அப்படின்னா, இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த காதல் இல்லாம போயிருமா? ஆனா அவங்களுக்கு அது தேவைப்படுதே. அதுதான் மேடம் எனக்கு புரியல. எனக்குமே புரியலைங்க. ஏன்? இல்ல அவங்களுடைய காதல் மலர்ந்தது அந்த படத்தின் மூலமா தான். அந்த படத்துடைய கிளிப்பு அது அவங்களுடைய திருமண என்ன வாழ்க்கைய சொல்றது? வந்து ஒரு அப்பவே அந்த கிளிப்பு தான் வீடியோவா அப்பவே எடுக்கும்போது, இருக்கிற எல்லா யூடியூப்லயுமே போட்டாச்சே. இப்ப அந்த அது அந்த அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ல அது வந்தா நல்லா இருக்கும்னு அவங்க விருப்பப்படுறாங்க 2 பேருமே. அதுக்காக தான் இந்த போராட்டம் 2 ஒரு வருடமா இமேஜ போட்டு நடந்திருக்கு. விடுங்க. அவ்வளோதானே. இல்ல இமேஜ் நீங்க போடுறது சொல்யூஷன் குடுத்துட்டீங்க. இப்ப எனக்கு என்னன்னா வந்து, அதுல அந்த அறிக்கையில இன்னொரு விஷயமும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. என்னன்னா வந்து, இவர் மேடையில பேசுற மாரி வந்து நிஜ வாழ்க்கையிலே இல்ல. அப்படி இருந்தா நல்லா இருக்குன்ற மாரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. விக்னேஷ் சிவன் அவர்களுமே ஒரு பதிவு போட்டிருக்காரு இப்போ. அதாவது தனுஷ் அவர்கள் வந்து பேசினது, "வாழு வாழ விடு, அன்ப பரப்புங்க, மத்தவங்கள வாழ விடுங்க" அப்படின்ற ஒரு பேசினத போட்டு, அவர் கீழ வந்து கேப்ஷன்லாம் போட்டிருக்காரு. "இது மாரி நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும்" அப்படின்னு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரு மேடையில நடிக்கிறாருங்கிறது உங்களுக்கு இப்ப தான் தெரியுமா என்ன? அவர் மேடையில எப்படி இருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியுமே. அது வந்து இங்க நம்ம தான் வந்து சொல்லி தான் அது புரிஞ்சுக்கிறணும் கிடையாது. அது அவருக்கு ஒரு மேனரிசமா கூட இருந்துட்டு போலாம்ல. அவர் நடிக்கிறாரு, நடிக்காம இருக்காரு, என்ன வேணாலும். ஆ இந்த கவுண்டமணி சார் ஒரு டயலாக் பேசுவாரு. "டேய் என்னடா மம்மிய பார்த்த எம்எல்ஏ மாரி பம்புற" அப்படின்லாம் ஒரு டயலாக் வரும். ஸோ சம்டைம்ஸ் நமக்கே தோணும். உண்மையிலேயே இதுதான் பண்றாப்லயா இல்ல நடிக்கிறாரா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும். அது அவங்க மேனரிசம். அவ்வளோதான். அது நமக்கு தெரியும். அது வந்து இவங்க சொல்லி தான் நமக்கு தெரியணுன்றதெல்லாம் கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். இவர் இப்படி தான் இருக்காரு அப்படிங்கிறது தெரியும். இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கும் ஆல்மோஸ்ட் தெரியும். பட் என்னன்னா, இதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நயன்தாரா அவர்கள் இவ்வளோ பிரச்சனைகள ஃபேஸ் பண்றாங்க. ஒரு கிளிப்புக்காக நீ 10 கோடியா கேட்கறது நஷ்டம். இது ரொம்ப அதிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. எல்லாமே கரெக்ட்டுங்க. எல்லாமே கரெக்ட். அவங்க கேட்கறது நியாயமான ஒரு கோரிக்கை தான். விக்னேஷ் சிவன ஃபர்ஸ்ட்டு இந்த படத்துக்கு விக்னேஷ் சிவன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஐடென்டிட்டி கொடுத்தாரு. போடா போட்டியில பெருசாலாம் தெரியல. இந்த படத்துக்கான ஒரு பெருசா தெரிய ஆரம்பிச்சாரு. அதில வந்து ஒரு சீன் நடிச்சிருப்பாரு. தனுஷ் நடிச்ச படத்தில விஐபில வந்து ஒரு சீனுக்கு வருவாரு. சீனுக்கு வருவாரு. அப்போ அங்கருந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஏதோ ஒரு இடத்துல அவர் வாழ்க்கை குடுத்துட்டாரு. அந்த வாழ்க்கையினால அவர் வந்து வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள்லாம் வந்துருச்சு. இப்போ நீங்க தனுஷ் இந்த இடத்துல நீங்க நல்லவர்ன்னு சொல்லுவீங்களா? கெட்டவர்ன்னு சொல்லுவீங்களா? சார் அவங்களுமே வந்து கெட்டவர் அப்படின்லாம் சொல்ல கிடையாது. இந்த ஒரு இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. இவர் இப்படி பண்றாரு அப்படின்றத ஒரு தெளிவுபடுத்தியிருக்காங்க. இது ஒரு தெளிவான விளக்கம் குடுக்குறோம்னு மட்டும் மேடம் சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியில தனுஷ் வந்து மேடையில நின்னாருன்னா, அவர் நடிக்கிறாரு தான் மேடம். அது நம்ம வந்து மாற்று கருத்து சொல்ல முடியாது. அவரு நடிக்கிறாரு தான். ஆனா அவர் நடிக்கிறேன் அப்படின்றதுக்காக எங்கேயும் யாரையும் மரியாதை இல்லாமலாம் பேச போறதில்ல. அவர் வந்து பேசுறாரு, அவர் நடிக்கிறாரு, ஏதோ ஒண்ணு பண்றாரு. அவருக்கு தேவை படம்
இப்ப இந்த அடுத்த ஆடியோ லான்ச்ல கூட சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆடியோ லான்ச்ல நீங்க எப்படி ஒரு பொய்யான வந்து கதை சொல்லி, இத வந்து சரி பண்ண தான் போறீங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லயுமே அவர பத்தி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அவருடைய பட ஆடியோ லான்ச்ல அத பத்தி ரொம்ப மறைமுகமா பேசுவாரு. கண்டிப்பா இத பத்தியுமே அவருடைய அடுத்த படத்துடைய ஆடியோ லான்ச்ல பேச வாய்ப்புகள் அப்பலாம் இருக்கு. மறைமுகமாலாம் பேசல மேடம். இந்த போயஸ் கார்டன்ல வீடு கட்டினதுக்கெல்லாம் நேரடியாவே பேசிட்டாரு. அது அப்படி நம்ம வீடு கட்டினது நேரடியா அவ்வளோ அது பெரிய இத பத்தி பிரச்சனையே அடுத்த வந்து ஆடியோ நேரடியாவே லான்ச்ல என்ன பேசிட்டாருல. சொல்லுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது அது அவரு என்ன பேசுவாரு? எப்படி இருந்தாலும் மறைமுகமா தான் பேச போறாருன்னு நமக்குமே தெரியும். இந்த பிரச்சனை வந்து இதுதான் பூசி முழுகுறது தான். இவங்க அங்க குடுத்துருக்க அறிக்கையில என்னன்னா, உங்களுக்கு கிளிப்பு வேணும், அது குடுக்கல. குடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இப்போ 10 கோடி ரூபா நஷ்டம் ஈடு 10 கோடி என்கிட்ட கேட்குறாங்க. இருக்கு அதனால கேட்குறாங்க. ஒரு படத்துக்கு நீங்க ஒரு அமௌண்ட் வாங்குறீங்க. அத பேஸ் பண்ணி அவர் வந்து 10 கோடி ரூபா எங்களுக்கு வந்து நீங்க நஷ்ட ஈடா குடுக்கணும். உங்க கிளையன்ட் இதுவும் எங்களுக்கு தரணும் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 வருஷமா நீங்க போராடி இருக்கீங்க. 2 வருஷமா அவர் வந்து செவி சாய்க்கல. அப்படி இருக்கும்போதும் நீங்க எப்படி வந்து ஒரு பெரிய லீகலான ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற இடத்துல எப்படி அந்த 3 செகண்ட் கிளிப்பை யூஸ் பண்றீங்க? நம்ம வெளிப்படையா பேசும்போது நயன்தாரா பாவம்ப்பா, பாவம் அவங்க லைஃப்ல முக்கியமான ஒரு மூமெண்ட்டுப்பா. அத போய் குடுக்குறதுக்கு வந்து தனுஷ்லாம் ஒரு கொடுமைக்காரன்ப்பா, கொடூரம்ப்பா. அதனால தான்ப்பா அவங்க ஒய்ஃப் அதாயிடுச்சு, என்ன வேணாலும் பேசிட்டு போங்க மேடம். நீங்க லீகலா பாயிண்ட் என்ன? அத யோசிங்க. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, தப்பு யார் பக்கம் இருக்கு? தப்பு 2 பேர் மேலயுமே தான் இருக்கு. 2 பேர் பக்கமே இருக்கு. ஆமா. 2 பேர் மேலயே தான் இருக்கு. நான் ஓப்பனாவே சொல்றேன். 2 பேர் மேல தான் இருக்கு. சரி, இதுக்கு தீர்வு தான் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப இந்த பிரச்சனை எப்படி போய் முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த மூமெண்ட்ல இந்த சாங்கு, இந்த கிளிப்பு தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து பிடிவாதம் பண்றதுல தான் இங்க பிரச்சனை. சரிங்களா? அவங்க நெட்ஃப்ளிக்ஸ் எப்பயோ அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்துட்டாங்க. இன்னைக்கு நேத்து அவங்க என்னைக்கு மேரேஜ் ஆச்சோ அப்பயே வந்து எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. இதுக்காக அவங்க வெயிட் பண்றாங்க பாத்தீங்களா? அதை தான் நான் சொல்ல வரேன். இது அவங்க ப்ரைவேட்டாக அவங்க போடும்போது அந்த கிளிப்பை வச்சு அவங்க யூஸ் பண்ணி என்ன வேணாலும் பண்ணிடலாம். பட் பப்ளிக்காக கொடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. பார்க்குறவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. பட் அது என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னா, கொடுக்க மாட்டேன்றவன்ட்ட போய் நீங்கள் வந்து எனக்கு கொடுத்தா தான் நாங்கள் அதை போடுவோம்னு வெயிட் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு. 2வது அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டிருப்பாங்க. இந்த கிளிப்பில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு வந்து இதுக்கு உண்டான இன்புட் சோர்சஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா தரப்புல இருந்தும் அந்த ஓடிடி தரத்துல இருந்தும் ஒரு அக்ரிமெண்ட் போயிருந்திருக்கும். அந்த அக்ரிமெண்ட்டுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணாங்க. இல்லைன்னா அந்த அக்ரிமெண்ட் போடும்போது அந்த அமௌண்ட் என்ன இதாக இருக்கோ அதுக்கு வந்து திருப்பி ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுவே முதல்ல அக்ரிமெண்ட். ஒரு மேரேஜுங்கிறது என்ன பொறுத்துக்கு அதுவே ஒரு வியாபாரம் மாதிரி ஆயிடுச்சே. நீங்கள் இது சாதாரணம்னு சொல்கிறீங்க, நானும் சொல்கிறேன் இது சாதாரண விஷயம் தான். ஒரு ப்ரைவேட் லைஃபு அவங்க வீடியோஸ் நான் பார்க்குறோம். இல்லை பார்க்காம இருந்தோமா? யாரோட மேரேஜ் லைஃபே பார்க்காம இருக்கோமா? இல்லை அவங்க வந்து போஸ்ட் பண்ணாமல் இருக்காங்களா? எல்லோரும் பார்த்துட்டு தானே இருக்கோம். அதையும் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக வந்து அதை பெருசாக இது ப்ரொஜெக்ட் பண்ணி போடணும். அப்படி கேள்வி கேட்குறீங்க நீங்க? ஆமாம், ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணி ஏன் போடணும் ஃபஸ்ட்டு? அதனால் எனக்கு அவங்க மேலே ஒரு தப்பாக தான் தெரியுது. சரி, அதையும் மீறி அவங்க போட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான தருணங்களை எல்லோரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அதுக்காக போடுறாங்க. அது வந்து அவங்களுக்கு வணிக ரீதியாகவும் அதுக்கு வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுது அப்படின்னும் போது நம்ம அதையுமே விட்டுருவோமே. இப்போது இது எல்லாத்தையும் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க, நெட்ஃப்ளிக்ஸில் இது பண்ணுறாங்க. இந்த கிளிப்பு தான் வேணும்னு ஏன் பிடிவாதம் பிடிக்கணும்? அதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு புரியல, நீங்களே சொல்லுங்க. அவங்க காதல் மலர்ந்தது பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா? அந்த படத்துல தான் காதல் மலர்ந்தது. அதனால அந்த மொமெண்ட் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. இப்ப இத நம்ம இவங்க பிரச்சனை கொஞ்சம் தள்ளி வைப்போமே. தள்ளி வச்சு இவங்க போஸ்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இது இப்போ வந்து தனுஷ் அவர்களோட படங்கள்ல பேர் அப் பண்ண நடிகைகள் எல்லாமே அந்த போஸ்டர் லைக் பண்ணியிருக்காங்க. பார்வதி அவர்கள் வந்து ஸ்டோரியே போட்டிருக்காங்க நயன்தாராவுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து அப்படின்னு இந்த ஒரு விஷயம் இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ தனுஷோட நடிச்சவங்களே வந்து இதுக்கெல்லாம் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப இது எப்படி பாக்குறீங்க நீங்க? உண்மையை சொல்கிறோம். இல்லை, உண்மையாக பேசுங்க சார், உண்மையாக பேசுவோங்க மேடம். ஆக்சுவலாக வந்து எல்லா ஹீரோக்கும் எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் கரெக்டாக ப்ராப்பராக எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் எப்போவுமே பேலன்சிங்காக இருக்காது. எந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் பேலன்சிங்காக இருக்காது. இவங்க ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க ஒரு ஆர்டிஸ்ட். அக்ரிமெண்ட் படி 2 பேரும் நடிக்கணும் பேரா. ஸோ நடிக்கும்போது நிறைய பேருக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது அதை வந்து ஸ்க்ரீனில் காட்ட முடியாது. பர்சனலி 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் நிறைய இருக்கும். சரிங்களா? பர்சனலாக டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும்போது இப்போ இவங்க நடிக்கிற நடிகைகளோட இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா ப்ரைவேட்டாக அவங்களுக்குள்ள 1008 கான்வர்சேஷன்ஸ் நடக்கும். அவங்க யாருமே அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ அவங்க லைக் போட்டுட்டு இன்டைரக்டாக வந்து அவங்களுடைய கோபத்தை காமிச்சிட்டாங்க இல்லைங்களா? ஏன் வெளியில் பேச மாட்டேங்கிறாங்க? முதல் முறையே நயன்தாரா தான் எனக்கு இப்போ தான் பேசியிருக்காங்க. நீ அடுத்தடுத்து வரும், கண்டிப்பாக வரும். அதை நான் சொல்கிறேன், ஷேராக சொல்கிறேன். இப்போ அடுத்தடுத்து வரும். ஒவ்வொருத்தங்களா ஒரு குற்றச்சாட்டை முன் வைப்பாங்க. வைக்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இங்கே ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவங்க இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இல்லாமல் எல்லாருக்கும் கொடுத்து தான் ஆகணும். அது ஆண் பெண் அப்படின்றது அந்த இதில் அவங்க ப்ரைவேட் லைஃப் அவங்களுக்கு வந்து கொடுக்குற சுதந்திரத்தையும் கொடுத்து தான் ஆகணும்.
ஸோ இப்போ தானே ஃபஸ்ட் டைம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க பேசியிருக்க விஷயத்தை தான் நம்ம விவாதிக்கும் போது, இதில் வந்து இவங்க சைடில் இருக்க தவற சொல்லும்போது, இவங்க போல்டாக பேசியிருக்காங்களே, எனக்கு அது ஒரு மிகப்பெரிய விஷயம். இவ்வளோ தூரம் வெளிப்படையாக வந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்களே, அது பாராட்டுதலுக்கு ஒரு விஷயம். இதுக்கப்புறம் இந்த நீங்கள் சொன்ன நடிகைகள் எல்லாருமே வந்து அதை வந்து ரீல்ஸாகவும் ஸ்டோரியாகவும் போட்டிருக்காங்க அப்படிங்கிறீங்களா, அவங்களும் வெளிப்படையாக பேசட்டும். இப்போ எனக்கு என்னன்னா, தனுஷ் அவர்கள் வந்து நிறைய மேடைகளை நம்ம பார்க்குறோம். வாழுங்க, வாழ விடுங்க, அன்பை மட்டுமே காட்டுங்க, பாசிட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க, பயங்கரமாக வந்து பாசிட்டிவாக பேசுகிறாரு. இன்னைக்கு வந்து அதை வந்து நீங்கள் வந்து மேடையில் பேசுகிற மாதிரி நீங்கள் நிஜ வாழ்க்கையில் கிடையாது. அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு ஒருத்தவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நயன்தாரா மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். அவருடைய ரசிகர்களுக்கு வந்து இது என்ன மாதிரி, தனுஷோடைய ரசிகர்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்க? அவரை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவர் சொல்கிறதெல்லாம் கேட்குறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எப்படி இது போய் சேரும்னு நினைக்கிறீங்க? கண்மூடித்தனமான ரசிகர்கள் கொந்தளிப்பாங்க. எப்படி என் தலைவனை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நிதானமான ரசிகர்கள் யோசிப்பாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிதானமான ரசிகர்கள் இது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அவர் படத்தை ரசிக்கிறோம், ரசிச்சுட்டு போகிறோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து அவரோட ப்ரைவேட் லைஃப் அவங்க இதாச்சு அதாச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஏற்கனவே இந்த ஹேமா கமிட்டியில் கேரளாவில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் வேணும் அப்படிங்கிறாங்க. அவங்க ரோஹிணி மேடம் ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இந்த சில இது வரைக்கும் பெருசாலாம் எந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆன மாதிரியெல்லாம் இல்லை. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே இங்கே ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அது என்ன ஏது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கே வெளிப்படையாக யாருமே அப்பட்டா ஆணித்தரமாக வெளியில் யாரும் சொல்ல வரல. இவங்களுக்கு முதல் சிங்கப்பெண்ணாக வந்து நயன்தாரா அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா, இதற்கப்புறம் இது வந்து இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். குற்றச்சாட்டு வச்சதை வந்து நான் ஹெல்த்தியான விஷயம்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்களுக்கு போராடுற ஒரு விஷயத்த தவறு. ஆனால் அவங்க ஒரு மேடையில் ஒரு விஷயம் சொன்னாங்க, நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, மேடையில் வந்து அன்பே சிவம் இதெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது தான் எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு நடிகன் அப்படின்ற மேடையில் பார்க்குற நடிகன் இப்படி தான் கிடையாது, அவங்களுக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களுடைய டைமென்ஷனே வேறு அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிய வரும்போது ஓகே, நடிகர்னால் நம்ம போய் படம் பார்க்குறோம், பார்த்துட்டு அப்படியே போயிடணும், அதை தாண்டி அவங்கள பற்றி பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு புரிதல் ஏற்படும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நம்ம நயன்தாரா அவங்கள பாராட்டி தான் ஆகணும், நிஜமாக பாராட்டி. இந்த ஒரு விஷயம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து என்ன மாதிரி சலசலப்பு ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? இம்பேக்ட் கொடுக்குமா ஏதாவது? ஆமாம், கண்டிப்பாக கொடுக்கும். எப்படின்னா ஆல்ரெடி வந்து தனுஷ்க்கு ஒரு ரெட் கார்டு போட்டாங்க, ஒரு பெரிய இஷ்யூ போச்சு. நடிக்கக்கூடாது, நிறைய காசு வாங்கிட்டு டேட்ஸ் கொடுக்காம இழுத்தடிச்சிட்டே இருக்காரு அப்படின்னு போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு விஷயம் மேடம், இண்டஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதிகமான வெறுப்பையும் பொறாமையும் காட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு 3 நடிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். அவர் வந்த காலத்துலேருந்து இன்ன வரைக்குமே வந்து அவர் அடுத்த படத்தில் காலியாயிருப்பா, அடுத்த படத்தில் காலியாயிருப்பா. அவருடைய வளர்ச்சி ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ தனுஷ் அப்படி எடுத்துக்கோங்களேன், அவர் வந்த புதுசுல இருந்து அவருடைய வளர்ச்சி அதை வந்து தடுக்கிறதுக்கான நிறையா உள்ள சூழ்ச்சிகள் எல்லாம். அதுக்கப்புறம் இப்போ சிவகார்த்திகேயன் எப்பவுமே எல்லாருக்குமே தொடர்ச்சியா தனுஷ் அவர்கள் மேலதானே குற்றச்சாட்டு வரும். அவர் தான் மத்தவங்க வளர்ச்சியை தடுக்கிறாரு. அவரை இப்போ கூட நயன்தாரா குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவர் கூட நடிச்ச சரி. நடிகைகள் மேல நான் இருக்கட்டும். எப்படி வந்து தனுஷ் வந்து அடுத்தவங்களோட வளர்ச்சியை தடுத்தாருன்னா, அது என்ன படம், சிவகார்த்திகேயனுக்கு வந்து இவ்வளோ பெரிய லைஃப் வந்துருச்சு, அது வந்துச்சு அப்படிங்கிறது ஒன்றும் பேச முடியாதுல்ல. சரி, நான் சொல்லல அவர் வளர்ச்சியை தடுக்கிறாருன்னு. பொதுவா வந்து நம்ம பாக்குறோம்ல, அதை நான் கேட்கிறேன். அவர் எப்பயுமே அவர் மேல ஒரு அது குற்றச்சாட்டு வந்துட்டு ஒரு தானே இருக்கு. விஷயம் மேடம், ஒருத்தவங்கள தூக்கி விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கி விட்டதுக்கப்புறம் அவங்க நம்மளை மீறி வளர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்னன்னா அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயமா இருக்கும். இந்த படத்தில் ஒரு டயலாக் ஒன்று வரும், டாடா படத்தில். உங்களால நல்லா இருக்கணும், உங்களை விட நல்லா இருக்க கூடாது. அந்த அவ்வளோதான், அதுதான் இங்க. இவ்வளோதான். ஸோ ஒருத்தவங்க வராங்க, அவங்க தூக்கி விடுறோம், தப்பு கிடையாது. தூக்கி விட்டதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு ஒரு சின்னதாக வந்து ஒரு லைட்டாக ஸ்டொமக் ஃபயரை உண்டு பண்ணும். ஓகே சார். ஸோ ஃபைனலா வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இதுதான் போயிட்டு இருக்கு. நிறைய டாக் வந்து தனுஷ் அவர்கள் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார்ட்டையுமே இருக்கு. இதுக்கு அவர் விளக்கம் கொடுப்பாரா, இல்ல வழக்கம் போல இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம வந்து அப்டேட் வரதை பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்களுமே பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.